வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் சைனாவை மிரட்டி பார்த்தார். ஆனால் அந்த மிரட்டல் வேலைக்கு வரவில்லை. சைனாவை மிரட்டி அடுத்த நிமிடமே சைனாவுடைய ரியாக்ஷனை பார்த்து டொனால்ட் ட்ரம்ப் நடுநடுங்க தொடங்கிவிட்டார். டொனால்ட் ட்ரம்ப்புடைய நடுக்கத்தை நீங்க பார்த்தீர்கள்னா நேரடியாக ஈரானின் கால்களில் போய் விலகக்கூடிய வேலையை பார்த்து விட்டார். இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் நேதன்யாஹுவுக்கு கால் செய்து லெபனானுடன் நீங்க நடத்தி வரக்கூடிய இந்த தாக்குதலை உடனுக்குடன் நிறுத்துங்கள். சைனாவுடைய இந்த மேஜிக், சைனாவுடைய இந்த மிரட்டலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்களை இந்த பதிவில் நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் நேதன்யாஹு பம்மிக் கொண்டிருக்கிறார்கள்? எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் நேதன்யாஹு கால் செய்து அடுத்த 10 நாட்களுக்கு லெபனானுடன் சீஸ்ஃபயரை அறிவித்திருக்கிறார்கள்? அனைத்துமே இந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவில் நீங்க பார்க்க போறீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவியை அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி நீங்க தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த பதற்றத்தை நீங்க பார்த்தீர்கள்னா நேரடியாக டொனால்ட் ட்ரம்பே ட்ரூத் சோஷியலில் ஒரு போஸ்டை போட்டு, in addition to statement just issued, I will be inviting Prime Minister of Israel Netanyahu and President of Lebanon Joseph to White House for a meaningful talks. பயத்தை பாருங்கள். நானே நேதன்யாஹுவை, லெபனானுடைய பிரசிடென்ட் ஜோசப்பை எங்களுடைய ஒயிட் ஹவுஸிற்கே அழைத்து ஒயிட் ஹவுஸிலேயே இந்த பேச்சுவார்த்தை, இந்த சமாதான பேச்சுவார்த்தையை நானே நடத்தி காட்டுகிறேன். ஐ மை செல்ஃப் வில் கால். எந்த ட்ரம்ப் சைனாவை மிரட்டி வந்தார், எந்த நேதன்யாஹு ஒட்டுமொத்த லெபனான் மீது தாக்குதலை நடத்தி வந்தாரோ, இப்போ 2-3 நாட்களுக்கு முன்பு நேதன்யாஹு நடத்திய தாக்குதலில் 350 நபர்கள், அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார். 500-600 நபர்கள் மிக சீரியஸாக இருக்கிறார்கள். 4000-க்கும் மேற்பட்ட நபர்கள் காயங்களுடன் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேதன்யாஹுவை டொனால்ட் ட்ரம்ப் ஆஃப் செய்திருக்கிறார். அப்போ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரஷர் பாயிண்ட் என்ன, சைனாவுடைய கேம் என்ன, அனைத்துமே இன்னைக்கு நீங்க பார்க்க போறீர்கள். இது மட்டுமல்ல, டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஈரானுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு இவர்களை பற்றி they are terrorist என்று கூறினாரோ, எந்த ரெவல்யூஷனரி கார்டை பற்றி அமெரிக்கா நாட்டோடம் போய் இந்த ஆர்கனைசேஷனை உடனுக்குடன் பேன் செய்ய வேண்டும் என்று கூறினாரோ, அதே IRGC-யுடன், இஸ்லாமிக் ஆர்மியுடன் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தைக்காக முனீர், பாகிஸ்தானின் ஆர்மி சீஃப் முனீர் அவர்களை அனுப்பி இருக்கிறார். கையில் ஒரு கடிதத்தையும் கொடுத்து, இந்த மாதிரி நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, டாக்ஸ் ஆல்சோ ஹேப்பன் வித் கலிபா, த ஸ்பீக்கர் ஆஃப் ஈரான். நெகோசியேஷனுக்காக டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பியதற்கான காரணம் என்ன? அனைத்திற்கு பின்னாடி சைனா தான் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். சைனாவுடைய டெக்னாலஜி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இந்த டெக்னாலஜியை நீங்க பார்த்தீர்கள்னா, அமெரிக்காவுடைய CIA, இஸ்ரேலுடைய மொசாத் எந்த டெக்னாலஜியை பற்றி ஒரு துளி கூட அவர்களுக்கு தெரியவில்லையோ, அந்த டெக்னாலஜியை பற்றி இன்னைக்கு அவர்களுக்கு தெரிந்த உடனேயே பம்மிக் கொண்டிருக்கிறார்கள், பேச்சுவார்த்தைக்கு தயாராகிவிட்டார்கள். அப்போ எந்த விதமான டெக்னாலஜியை சைனா ஈரானிடம் கொடுத்திருக்கிறது? 48 மணி நேரத்திற்குள் அப்படி என்னதான் நடந்தது டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த ரியாக்ஷனுக்காக? இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்க்கும்போது சைனாவுடைய பிரஷரால்
டொனால்ட் ட்ரம்ப் ஆசிம் முனீர் அவர்களை எதற்காக தெஹ்ரானிற்கு அனுப்பியிருக்கிறார்? தெஹ்ரானிற்கு சென்று எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கு அடித்தளத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார் ஆசிம் முனீர் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அமெரிக்காவுடைய சடன் சரண்டருக்கான காரணம் சைனாவுடைய பல்வேறு விஷயங்கள். ஆசிம் முனீர் அமெரிக்கா தரப்பிலிருந்து போகக்கூடிய ஒரு மிடில் மேனாக பார்க்கப்படுகிறார். அதாவது இந்த நெகோசியேஷனில் மிக முக்கியமான நபர். ஆனால் அமெரிக்காவிற்கு தெரியாத ஒரு விஷயம், ஆசிம் முனீர் இஸ் ஆக்சுவலி அ சைனீஸ் மேன். சைனாவுடைய ஏஜென்டாக தான் அங்க போயிருக்கிறார் ஒழிய அமெரிக்காவுடைய ஏஜென்டாக கிடையாது. அதாவது டபுள் ஏஜென்ட் போன்ற வேலையை ஆசிம் முனீர் பார்த்து கொண்டிருக்கிறார், அமெரிக்காவிற்கும் சைனாவிற்கும். ஆனால் இந்த இடத்துல சைனாவை பற்றி ஒரு சில தகவல் வெளிவந்தது. அமெரிக்கன் மீடியா வெளிவிட்ட ஒரு சில ரிப்போர்ட்ஸ்கள் சைனா ஈரானிற்கு மேன் பேட்ஸை கொடுத்ததாக கூறியிருந்தார்கள். அதாவது ஒரு விதமான ஆயுதம், தோள்பட்டையிலேயே ஒரு கன் மாதிரி இருக்கும், அதை வைத்து நீங்க ஆகாயத்தில் பறக்கக்கூடிய விமானங்களை குருவி சுடும்படி அடிக்கலாம். இதை பற்றி மிகப்பெரிய அளவில் செய்திகள் பரப்பப்பட்டது. ஆனால் அமெரிக்காவிற்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், சைனா எந்த விதமான ஆயுதத்தையும் ஈரானிற்கு கொடுக்கவில்லை. ஒரு வதந்தி, அவ்வளவுதான். ஆனால் உண்மையில் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த பேச்சுவார்த்தை, இந்த சீஸ்ஃபயர் நடந்து கொண்டிருக்கும் போது சைனா ஈரானிடம் கொடுத்த மிக முக்கியமான பொருள் சோடியம் பர்குளோரேட். மிசைல் தயாரிக்கும் போது மிக முக்கியமாக பயன்படுத்தப்படக்கூடிய இந்த சோடியம் பர்குளோரேட் என்கிற இந்த கெமிக்கல் எந்த அளவில் சைனா ஈரானிற்கு கொடுத்திருக்குன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, ஈரானின் மிசைல் மேனுஃபேக்சரிங் கடந்த 10-15 நாட்களில் 5 மடங்கு அதிகரித்திருக்கிறது. அதாவது அவர்கள் எந்த அளவில் மிசைல்ஸ்களை அடித்தார்களோ அதிலிருந்து ஏராளமான மிசைல்ஸ்களை மீண்டும் ஒரு முறை அவர்கள் மேனுஃபேக்சர் செய்து விட்டதாக இந்த தகவல். அப்போ இது மட்டும் தானா? கிடையாது. இதையும் தாண்டி பல்வேறு விஷயங்கள் சைனா ஈரானிற்கு செய்திருக்கிறது. சீஃப் ஆஃப் இஸ்லாமிக் ஆர்மி கொடுத்த செய்தி நீங்க பார்த்தீர்கள்னா, 5-6 மடங்கு இந்த மிசைல்ஸ்களை மட்டும் நாங்கள் தயாரிக்கவில்லை, சைனாவுடைய உதவியால் நாங்க F-35 போன்ற விமானங்களை, F-16, F-15, F-16E இது போன்ற பல்வேறு விமானங்களை நாங்க அடிச்சிருக்கிறோம். அதற்காக சைனா என்ன கொடுத்தது? சைனா அங்கேயும் ஆயுதத்தை கொடுக்கவில்லை. சைனா கொடுத்தது இன்ஃப்ராரெட் சென்சர். இன்ஃப்ராரெட் சென்சர் என்ன செய்யும்? ஹீட்டை கண்டுபிடிக்கும். ஏன்னா இந்த F-35 போன்ற விமானங்கள் எந்த விதமான சென்சரிலும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. இட் இஸ் லைக் ஒரு ஏலியன், ஒரு மாயமான காணாமல் போன விமானம் போன்றுதான் இருக்கும் ஆகாயத்தில் பறக்கும் போது. ஆனால் இன்ஃப்ராரெட் டெக்னாலஜியை வைத்து, ஹீட் சென்சரை வைத்து இவர்கள் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த ஹீட் சென்சருக்கான இன்ஃப்ராரெட் சென்சரை கொடுத்தது யார்? சைனா. இதையும் நீங்க ஆயுதமாக பார்க்க முடியாது. இந்த சென்சர்கள் வெவ்வேறு பார்ட்ஸ்களில் போகும். அந்த பார்ட்ஸ்களை வைத்து அவர்கள் அதை அசெம்பிள் செய்யக்கூடிய வேலையை ஈரானில் பார்த்திருக்கிறார்கள். அப்போ டெக்னிக்கலி நீங்க பார்த்தீர்கள்னா சைனா எந்த விதமான வெப்பன்ஸ்களையும் கொடுக்கவில்லை. அவர்கள் கொடுத்தது எல்லாமே டெக்னாலஜி மற்றும் கெமிக்கல். டொனால்ட் ட்ரம்ப் இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்ட உடனேயே பதற தொடங்கிவிட்டார். ஈரான் முதல்ல மாதிரி கிடையாது. சைனாவுடைய உதவியால் கடந்த 10-15 நாட்களுக்குள் சைனா மற்றும் ரஷ்யா இந்த 2 நபர்களுமே கொடுத்த மிலிட்டரி வெப்பன்ஸ், கேஜெட்ஸ், டெக்னாலஜி டு ஈரான். இந்த இடத்தில் ஈரானுடைய ரெடாரை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அடித்தது. அந்த ரெடார் சிஸ்டத்தை கடந்த 10-15 நாட்களுக்குள் ரெஸ்டோர் செய்தது மட்டுமல்லாமல் சைனா மற்றும் ரஷ்யா புதிய ரெடார்ஸ்களையும் அவர்கள் கொடுத்ததாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, தொடர்ந்து அமெரிக்கா கொடுக்கக்கூடிய பதில், we have destroyed everything in Iran. பட் இதே இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சைனா செய்திருக்கிறது. என்னது? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் அந்த மொபைல் லான்ச்சஸ் எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்கிறது. சைனாவிடம் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வைத்து அந்த சிதைக்கப்பட்ட, அடிக்கப்பட்ட மொபைல் லான்ச்சஸ்களை இவர்கள் மீண்டும் ரிட்ரீவ் செய்திருக்கிறார்கள். அப்போ எத்தனை மொபைல் லான்ச்சஸ்களை நீங்க அளித்திருக்கிறீர்களோ அது மீண்டும் ஒரு முறை கையில் வந்துவிட்டது. இதுவும் அமெரிக்காவிற்கு தெரிந்த உடனேயே ஈரானை சாதாரணமாக பார்த்து விட்டோம். எப்படி
மற்ற நாடுகளை நாங்க மிரட்ட பார்த்தோமோ இந்த நாட்டை எப்படி மிரட்ட முடியவில்லை. இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா வெனிசுலா நாடு ஒரு சிறிய நாடு. அந்த நாட்டுடைய லாட்டின் அமெரிக்காவுடைய சிறிய நாடு. அந்த நாட்டின் பிரசிடென்ட் மற்றும் அவருடைய மனைவியை எப்படி கடத்தி சென்றார்களோ அதே போன்று ஈரானை ஒரு கை பார்த்து விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அது சாத்தியப்படவில்லை. யுஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி கொடுத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட், சைனாவை நாங்க ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து எந்த விதமான எண்ணெயும் எடுத்து செல்ல மாட்டோம் என்று கூறியதுக்கு பின்பு சைனா கொடுத்த பதில், ஸ்டாப் திஸ் ஜங்கல் ராஜ். சைனா இதை பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளவில்லை. சைனா உடனடியாக கொடுத்த விஷயம், உங்களுடைய பிளாக்கேடை உடனுக்குடன் நீங்க எடுக்கவில்லை என்றால் அல்ல, சைனீஸ் ஷிப் மீது ஒரு துளி தாக்குதல் நடந்தால் கூட நாங்க களத்தில் இறங்குவோம். இந்த அனைத்துமே டொனால்ட் ட்ரம்ப் செய்த ஒரு மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுகிறது. இந்த தவறுகள் மட்டுமல்ல, சைனா மற்றும் ரஷ்யா கொடுத்த அந்த டெக்னாலஜி, இன்னொரு பக்கம் மொசாத், CIA, இந்த இரண்டு அமைப்புகளுமே அசாசினேஷனுக்கு பேர் போன நபர்கள். அதாவது உலகத்தில் எங்க பதுங்கி இருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடித்து கொல்லக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். ஆனால் மொசாதிடம் இந்த டெக்னாலஜியுடைய பரிமாற்றங்களை பற்றியோ அல்ல சைனா ரஷ்யா மற்றும் ஈரானுக்கு நடுவே நடக்கக்கூடிய இந்த எக்ஸ்சேஞ்சை பற்றியோ ஒரு துளி கூட சந்தேகம் கூட வரவில்லை. மொசாதுடைய சீஃப் டேவிட் பரெனியா, இவருக்கும் நேத்தன்யாகுக்கும் ஒரு பிரச்சனை உருவாகிவிட்டது. எதற்காக? இது போன்ற இன்டெலிஜென்ஸை எங்களுக்கு கொடுக்கவில்லை. தட் மீன்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் ஹாஸ் பீன் ஃபூல்ட். டொனால்ட் ட்ரம்ப் பெருமையாக பேசியிருக்கலாம், ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்க்கு பின்னாடி நடந்த விஷயங்களை நீங்க பார்த்தீர்கள்னா மிகப்பெரிய அளவில் மொசாதோடைய ஃபெயிலியர், CIA ஃபெயிலியர், சைனா ரஷ்யா ஈரானுடைய டெக்னாலஜி எக்ஸ்சேஞ்ச் இந்த பதற்றத்திற்கான மிக முக்கியமான காரணமாக மாறியிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் சைனா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டை முட்டிக்கால் போட வைத்திருக்கிறது சைனா. அப்படி இந்த போர் இன்னும் வெடித்தால் நாளைக்கு சைனாவும் ரஷ்யாவும் வருவார்கள் என்ற அந்த அச்சத்தில் தான் இன்னைக்கு இஸ்ரேல் சீஸ்ஃபயர் அறிவித்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் எங்களுடைய ஒயிட் ஹவுஸிற்கே வாங்க, நாங்களே பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விடுகிறோம். இந்த போரில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எந்த அளவில் இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.